பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 14 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகிறது என்றனர். வேறு சிலர் இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானோ? அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தால், அரசன் சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீர் என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கின் யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன்தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்று யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, வாரத்தின் வெள்ளிக்கிழமைகள் ஆண்டவர் இயேசுனுடைய திருவிழத்திற்கு வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். திரு இறைத்த ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய குடும்பங்களையும் குடும்ப தேவைகளையும் நாம் இன்று சமர்ப்பிப்போம். இன்றைய நாளிலும் தாயம் திரு அவை தூய பால்மிகி மற்றும் அவருடைய தோழர்களுடைய மறைசாட்சி நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் ஜப்பானை ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். இயேசு சபையினுடைய மறையுளராக மாறி ஜப்பான் மொழி நற்செய்தியை மிக திறமையாக போதித்து பலரை இறைவனிடத்தில் வழி நடத்தினார். அன்றைய காலகட்டத்தினுடைய கிறிஸ்துவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்ததால் பால்மிகியும் இவருடைய சேர்ந்து 2 ஜப்பானிய இயேசு சபையினருடைய குருக்களையும் 23 ஏனைய கிறிஸ்தவர்களையும் அவர்கள் கைது செய்து பல துன்பத்திற்கு பிறகு 1597 பிப்ரவரி 5ஆம் நாளன்று நாகசாகியில் ஒரு குன்றின் மீது அவர்கள் அனைவரும் சிலுவையில் அறையப்பட்டனர். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் வால்மீகி அங்கிருந்த மக்களுக்கு நற்செய்தியை போதித்தார். தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னிப்பதாக கூறி கிறிஸ்தனுடைய சாட்சிகளாக இவர்கள் மறிக்கிறார்கள். ஜப்பானியர்களுடைய முதல் மறைசாட்சிகள் என்ற பெயரையும் இவர்கள் பெறுகிறார்கள். ஆக இன்றைய நாளில் ஆண்டவருடைய இறையாட்சி பணியை போதிப்பதற்கு துணிவையும் ஆண்டுடைய தெய்வீக பிரசன்னத்தையும் கொண்டிருக்க நம்மை ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நற்செய்தியின் வழியாக அழைக்கிறார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு உளவியல் போராட்டத்தை பிரதிபலிக்கும் திகில் கதையைப் போல தோன்றுகிறது. இது ஒரு
அரசனுக்கும் கொல்லப்பட்ட ஒரு இறைவாக்கினருக்கும் இடையே இருக்கின்ற ஒரு சிறிய போராக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏரோது தன்னுடைய உறுத்து மனசாட்சியுடன் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். அவர் இயேசுனுடைய செயலை கேள்விப்பட்ட பொழுது அவர் ஒரு மீட்பராக காணவில்லை, மாறாக ஒரு ஆவியாக, பேயாக, அதாவது நான் தலை வெட்டிய யோவான் உயிரிழந்து விட்டார் என்று பயப்படுகிறார். இதுதான் ஏரோதனுடைய தேடலாக இருக்கிறது. அவன் இயேசு அடையாளத்தை தேடுகிறாள். ஆனால் தன்னுடைய சொந்த குற்ற உணர்வு என்றும் சிதைந்த கண்ணாடி வழியாகத்தான் அவர் பார்க்கிறார். ஏரோது இறைப்பட்ட நிலையில் வாழ்ந்த ஒரு மனிதர், அதாவது இரண்டுக்கும் மத்தியில். ஒரு புறத்தில் யோவானுடைய போதனையை கேட்க விரும்பியிருக்கிறார். அந்த இறைவாக்கினுடைய வார்த்தைகளில் தூய்மையை இருப்பதை உணர்கிறார். இருந்தபோது தன்னுடைய இச்சைகளுக்கும் ஏறுதியாலான தவறான உறவுக்கும் அவர் அடிமையாக இருப்பது மற்றொரு புறமாக இருக்கிறது. இறைவாக்கினருடைய உண்மையும் தனது பாவமான சுகத்தையும் ஒரே நேரத்தில் தக்க வைத்துக் கொள்ள அவர் முயல்கிறார். ஆனால் மார்க்கு நற்செய்தி நமக்கு காட்டுவது என்னவென்றால், உண்மை ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு முடிவை எதிர்பார்க்கிறது. மதுவும் கர்வமும் நிறைந்த ஒரு விருந்தில் ஏரோதின் மக்களுக்கு பயன்படுகின்ற குணத்தை ஏரோதியால் பயன்படுத்துகிறார். இது இறைவாக்கினுடைய அழிவுக்கு காரணமாக மாறுகிறது. தூதுவனை நாம் கொல்லலாம், ஆனால் தூதை புதைக்க முடியாது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். வால் யோவானை முடித்து விட்டதாக ஏறுது நினைக்கிறார். ஆனால் இயேசு தோன்றிய அடுத்த நிமிடமே அந்த உண்மை ஏறுதின் மனதில் மீண்டும் உயிர் தெழுகிறது. அடக்கி வைக்கப்பட்ட மனசாட்சி மறைந்து விடவில்லை, அது அவருடைய அமைதியை குலைக்கிற ஒரு ஆவியாக மாறுகிறது. ஏறுதலுடைய கவலை நமக்கு ஒரு எச்சரிக்கை. தாமதிக்கப்பட்ட கீழ்ப்படிதல் என்பது உண்மையில் கீழ்ப்படியாமைக்கு சமம். ஏறுது திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் தாமதித்தார், அது கீழ்ப்படியாமைக்கு சமமாக மாறுகிறது. நாம் நற்செய்தியை ரசித்துவிட்டு ஆனால் நம்ம வாழ்க்கையை மாற்ற மறுத்தால், ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், ஆனால் அதன்படி நாம் நடக்காத பொழுது ஏறுதை போல குழப்பத்திலும் அச்சத்திலும் இறுதியில் தீமைக்கும் துணை போக்கின்ற நிலையும் நாம் அடைகிறோம். ஆக இன்று நாம் அந்த ஏறுதனுடைய விருதிலிருந்து விலகி இறையாட்சி விருந்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஏனெனில் ஏறுதனுடைய பிரச்சனை என்னவென்றால் அந்த விருந்து வைத்ததுதான். கடவுளை தவிர்த்து விருந்தினருக்கு அதிகம் அவர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஏறுதியாளுக்கு அடிபணிகிறார். ஏறுடைய மகனுடைய நடனத்திற்கு அடிமையாகி மற்றொரு பாவத்தை அவர் மேற்கொள்கிறார். சமூக ஊடகங்களிலோ அல்லது நண்பர்களிடம் கிடைக்கின்ற மதிப்பிற்காக இன்று நம்முடைய விழுமியங்களை நாம் விட்டு கொடுக்கிறோம். நாமும் ஏறுதின் மேசையில் தான் அமர்ந்திருக்கிறோம். இறைவனுடைய பார்வையில் உண்மையாக இருப்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விடுதலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையை நேருக்கு நேர் நாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலும் ஒரு திருமுழுக்கு யோவான் இருக்கலாம். அது நம்மளை உறுத்த மனசாட்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனசாட்சி தான் திருமுழுக்கு யோவான். உண்மையை எடுத்துரைப்பது, உண்மை நமக்கு காட்டுவது, குற்ற உணர்வை ஏற்படுத்துவது. ஆகவே நாம் அதை அடக்கவோ சிறையில் அடக்கவோ முடியாது. அதற்கு பதிலாக நாம் ஒப்புரவு அருளடையாளத்தை அணுகி நம்முடைய மனசாட்சிக்கு எதிராக செய்த ஒவ்வொரு பாவத்திற்காக இறைவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு இறையருளை பெற முடியும். ஆக இன்று யோவான் ஒரு கூக்குறும் குரல் ஒலியாக இருக்கிறார். அவர் உண்மை எடுத்து சொல்கின்ற ஒரு குரல் ஒலியாக இன்று நம் அனைவரையும் உண்மைக்கு சாட்சியாக வாழ அழைக்கிறார். இறுதியில் யோவனுடைய சீடர்கள் வந்து அவருடைய அடக்கம் செய்கிறார்கள். யோவனுடைய வாழ்வில் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. ஒரு சீடனுடைய வெற்றி என்பது புகழ்வுடன் இருப்பது மட்டுமல்லாமல் இறுதி வரை உண்மையில் இருப்பதாக இன்றைய நற்செய்தி வழியாக இறைவனும் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிக அளவில் ஆசீர்வதிக்க அவல்படுகிறார். அதற்கு நாம் உண்மையில் வாழ வேண்டும். உண்மைக்கு எதிராக முயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்களையும் எண்ணங்களை விட்டு ஒழித்து விட்டு இறைவனிடத்தில் மீண்டுமாக சேர்ந்து இறை அரசை கட்டி எழுப்ப வேண்டும். இறை அளிக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பிலும் இறை அருளை பெற்று உண்மையுடன் உண்மைக்கு சாட்சியாக நாம் மாற தொடர்ந்து செவிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக தந்தையே, இந்த அழகிய நாளிற்காக உம்முடைய தெய்வீக கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு சிலுவையின் வாழ்க்கையின் வழியாக எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எங்களை அருளால் நிரப்பினரே, உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை வழிபடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
இறைவா, இன்றைய நற்செய்தி சிந்தனை வழியாக எங்கள் இதயத்தோடு பேசியதற்காக உமக்கு நன்றி அளித்து, திருமுழுக்கு யோவானைப் போல உண்மையை உறக்க சொல்கின்ற துணிவை எங்களுக்கு தாரும். உலகின் அங்கீகாரத்திற்காகவும் மனிதருடைய பாராட்டுகளுக்காக எங்களுடைய மனசாட்சியை அடக்க வைக்காதிருக்க எங்களுக்கு அருள் புரியும். ஏறுவதை போல குழப்பத்திலும் பயத்திலும் வாழாமல் உம்முடைய ஒளியில் தெளிவாக நடக்க எங்களுக்கு வழிகாட்டியருளும். இன்றைய புதிய நாள் எங்களது பேச்சு, செயல்கள், எண்ணங்கள் அனைத்தும் உமது பிரசனம் பிரதிபலிக்க எல்லா கிருபைகளையும் புரிந்தருளும். நாங்கள் வெறும் உலகத்தின் எதிரொலியாக இல்லாமல் உம்முடைய அன்பையும் உண்மையையும் பறைசாற்றுகின்ற குரலாக மாற எங்களுக்கு அருள் புரியும். ஆண்டவரை, அளவற்ற அன்பின் ஊற்றை உமது திரு இருதயத்தின் முன் தாழ்மையுடன் வந்து நிற்கிறோம். எங்களுடைய பலவீனங்களையும் குறைகளையும் தோல்விகளை நீ நன்கு அறிவீர். என் குடும்பங்களை உடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். திரு இதயத்திற்கு எதிராக நாங்கள் புரிந்த அனைத்து பாவத்திற்கு நிந்தை பரிகாரமாக எங்களுடைய இதயத்தை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை ஏறுவதை போல நாங்கள் பல முறை மனிதர்களுக்கு பயந்து உண்மைக்கு மாறாக நடந்திருக்கிறோம். நன்மைகள் செய்ய விரும்பினாலும் எங்களுடைய பலவீனம் எங்களை தடுத்து நிறுத்துகிறது. இந்த நேரத்தில் உமது திரு இதயத்திலிருந்து வழும் தெய்வீக பலனை எங்களுக்கு தாரும். தீய தூண்டுதல்களை முறியடிக்கவும் உலகத்தின் மாயைகளை கண்டு அஞ்சாமல் இருக்கவும் உமது ஆற்றலை என் மீது பொழிந்தருளும். என் அருள்மக்கு போதும், பலவீனத்தில் தான் என் வல்லமை முழுமையாக விளங்கும் என்று நீர் கற்றுக் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நம்பி எங்களுடைய உள்ளத்தில் பயம் வருகின்ற பொழுது ஒரு துணிவை தாரும். சோறு வருகின்ற பொழுது நம்பிக்கையை தாரும். பாவம் எங்களை சூழ்கின்ற பொழுது உடைய பரிசுத்தத்தை அள்ளித்தாரும். உமது திரு இதயம் எங்களுடைய அடைக்கலமாகவும் வலிமையாகவும் இருப்பதாக எங்களையே முழுமையாக இடத்தில் ஒப்படைக்கிறோம். உம் விருப்பப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.